எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேம்ப் டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்தோன்னா ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரிலேட்டடான வீடியோவாக தான் இருக்க போகுது. இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான 6 மேஜிக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன 6 மேஜிக்னு யோசிக்கிறீங்களா? ஸோ சூப்பரான 6 டிப்ஸ் தாங்க உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன ஒரு பாயிண்டில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணேன், என்ன ரீசனுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி போச்சு, என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் கரெக்ஷன் பண்ண ஆரம்பித்தேன், என்னென்ன விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேன், இப்போ வெயிட் லாஸில் இருக்கும்போது அந்த ஹோல் டே நான் என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக வந்து பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் பேசும்போது நான் வந்து வெயிட் லாஸ் ஸ்டில் ப்ராக்ரஸில் தான் இருக்கேன், இன்னும் என்னோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணலை அப்படின்னு சொல்லி தான் பேசியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம சேனலில் நம்ம ஒரு 3-4 வெயிட் லாஸ் சேலஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கோம். சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கூட நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் நிறைய வெயிட் லாஸ் பார்த்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்டிவான சேலஞ்சஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ நானும் ஹாப்பியாக இருந்தேன். நம்ம வீடியோஸ் பார்த்து நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண நீங்களும் வந்து பெனிஃபிட் ஆனீங்க. ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு மோட்டிவேட் பண்ணி சூப்பராக அந்த வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துகிட்டு போனோம். இப்போ ஆல்மோஸ்ட் நான் என்னோட டார்கெட் வெயிட் வந்து ரீச் பண்ணிட்டேன். இப்போ டார்கெட் வெயிட்டை தாண்டி என்னோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணுறதுக்கு தான் இப்போ என்னோட ஜேர்னி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 kgs வந்து நான் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்னோட ஐடியல் வெயிட்டை வந்து ரீச் பண்ணிடுவேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இட்ஸ் வெரி லாங் ஜேர்னி. ஆல்மோஸ்ட் 1 year நான் டைம் எடுத்துக்கிட்டேன். சின்ன பிரேக் எடுத்து தான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நான் எடுத்துகிட்டு போனேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா நான் என்னோட செகண்ட் டெலிவரிக்கு அப்புறமா வந்துட்டு என் பேபிக்கு வந்து ஒரு 4 months இருக்கும்போது நாங்கள் வெளியில் போயிட்டு பிக்ஸ்லாம் வந்து கிளிக் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ப்ரெக்னென்சி டைமில் எடுத்த பிக்ஸ் தான். ஸோ நிறைய பிக்ஸ் வந்து எடுக்கலை. ஸோ எனக்கு பெருசாக வந்து ஒன்றும் தோணலை. அப்போ வெளியில் போயிட்டு அந்த பிக்ஸில் எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கு வீட்டில் அந்த பிக்ஸ் பார்க்கும்போது ஸோ ஐ எம் டோட்டலி டவுன். ஸோ அது பார்க்கும்போது நானா இது அப்படின்னு வந்து ஒரு செகண்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு என்னோட மைண்டு. ஸோ ஓகே, இது கரெக்டான பாயிண்ட், இதுக்கு மேலே நம்ம வெயிட் கெயின் ஆகக்கூடாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம வந்து பழைய மாதிரி நம்ம ஃபிட்டாக மாறணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னோட அப்பியரன்ஸ்க்காக என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றக்காக தான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பண்ணிகிட்டே இருக்கும்போது இனிஷியலாக ஒரு 5 to 6 kgs வந்து சூப்பராக பண்ணேன். இனிஷியலாக எனக்கு பெரிய ஐடியா இல்லைங்க. ஸோ யார்கிட்ட கேட்குறது, என்ன பண்ணுறது, ஆனால் மைண்டில் ஒரு 2 விஷயம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய மேஜிக் பவுடர்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. நேச்சுரல் வேல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து ஹெல்தி வேல வெயிட் லாஸ் பண்ணணும், அது வந்து எனக்கு லாங் டேர்ம் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தேன். அப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதால எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் ஆகிடக்கூடாது, எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வந்துடக்கூடாது, லைக் அல்சர் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்துடக்கூடாது. ஸோ வந்து ஹெல்த்தியான வேலை சூப்பராக டைம் எடுத்து நம்ம இந்த வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஓகே, யார்கிட்ட கேட்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஓகே, தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டோம் அப்படின்னா எல்லாரும் ஒன்னொன்று ஒவ்வொருத்தர் பாடி டைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம எடுக்கும்போது நமக்கு அதில் ஒரு டவுட் வருது, திருப்பி அவங்கள போய் நம்ம தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை வந்து என்னோட மென்டராக நான் சூஸ் பண்ணேங்க. ஸோ வெயிட் லாஸ் எப்படி பண்ணணும், வெயிட் லாஸ் எப்படி நடக்குது, வெயிட் கெயின் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா வெயிட் கெயின் எப்படியா நடக்குது அப்படின்ற பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியை நான் எடுத்துகிட்டு போனேன். நிறைய வீடியோஸ் வந்து பார்ப்பேன், நிறைய டைம் கிடைக்கும் போது தான் அது ரிலேட்டடாக வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன ஒரு ஹேபிட் எனக்கு இருந்தது அப்படின்னா ரேண்டமாக ஒரு வீடியோ பார்க்குறேன். ஸோ இவங்க ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்க, 4 நாளில் வெயிட் லாஸ் ஆயிரும், 10 நாளில் வெயிட் லாஸ் ஆயிரும், இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க போதும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிட்டேன். எனக்கு அதில் பெருசாக நம்பிக்கை இல்லை, உடன்பாடும் இல்லை எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ ஹெல்தி வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்து நானே எனக்கு ஓகே, நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த மாதிரி ஃபுட்லாம் நம்மளால் எடுத்துக்க முடியும், ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே ஒரு டயட் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ வந்து ஒரு அவேர்னஸோட எந்த ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் அவேர்னஸோட எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஸோ முன்னாடிலாம் ஃபுட்டு நான் பசிக்கும் போது ஃபுட்டு என்ன இருக்கோ எல்லாமே எடுத்துப்பேன். ஸோ வெயிட் லாஸ் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது
புரோட்டீன் என்ன வேலை பார்க்குது, ஃபைபர் என்ன வேலை பார்க்குது, கார்போஹைட்ரேட்ஸ் என்ன பார்க்குது, எதாவது எவ்வளோ போர்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்ற டயட் பற்றின ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்டான நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டேன். யூஸ்வலாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 80% உங்கள் ஃபுட்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரிமைன் 20% நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், எதர் வாக்கிங், ஒர்க் அவுட், சைக்கிளிங், ஜாகிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட்டை வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் டயட்டை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் நடக்கிறத நீங்களே நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ வந்து அது நம்மளோட ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளேயும் எடுத்துகிட்டு போகும் அப்படின்றத முடிவு பண்ணி சூப்பராக என்னோட டயட்ஸ் எல்லாம் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போது என்னோட வெயிட் லாஸ் நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட வெயிட் 96 kgs. இப்போ நான் ரீச் பண்ண வெயிட் வந்து 64 kgs. ஓகேங்களா? ஸோ 32 kgs வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஹெல்த்தியான வேலை பண்ணியிருக்கேன். நிறைய அமௌண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணல. வீட்டில் இருந்தே நான் வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்லேருந்தே ஒரு சில ப்ரொப்போர்ஷன்ஸ் மட்டும் மாற்றி சூப்பராக சாப்பிட்டு இந்த ஒரு ஹெல்தி வெயிட் லாஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் ஹெல்த் வைஸ்லேயும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க ஆரம்பித்தேன். நான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஹெல்த் இஷ்யூஸ் லைக் இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால இல்லை, ஸோ டெலிவரிக்கு அப்புறமா ஹெர்னியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணேன். இப்போ ரீசெண்ட் டேஸை நிறையா லேடிஸ் வந்து ப்ரெக்னன்சி அப்புறமா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசணும்னா நம்ம டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போயிடுவோம். ஸோ அதை பற்றி நான் இன்னொரு டீட்டெயில்டு வீடியோவில் அதுக்கு அந்த எப்படி எனக்கு அது வந்தது, நான் அதை எப்படி ஃபைன் பண்ணேன், எப்படி அதுலேருந்து ரெக்கவர் ஆனேன் அப்படின்ற டீட்டெயில்டு இன்னொரு வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு அவேர்னஸாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒன்லி வெயிட் லாஸ் பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக இடையில ஒரு 3 months பிரேக் எடுத்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டு என் பாடியை ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கண்டினியூஸாக நான் போட்ட எஃபோர்ட்டை கண்டினியூஸாக ஒரு 1 year பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 32 kg நான் கம்மி பண்ணியிருப்பேன் 1 yearலேயே. ஸோ நான் அந்த ஒரு பிரேக் எடுத்ததுனால எனக்கு 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் ஃபுல்லாகவே ஹாப்பி. என்னோட அப்பியரன்ஸ் வைஸும் சரி, என்னோட ஹெல்த் வைஸும் சரி, நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். டே டு டே லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ இப்போ லிஃப்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒரு 3 floors 4 floors என்னால் ஈஸியாக வந்து ஏறி இறங்க முடியுது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க. ஸோ என்னால் நிறைய விஷயங்கள் அது இதுன்னு ஃபாலோ பண்ண முடியாது. எனக்கு சிம்பிளாக ஒரு 5 விஷயம் சொல்லுங்கள், 6 விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 6 விஷயம் நான் சொல்கிறேன். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக ஃபாலோ பண்ண முடியும். வீட்டில் இருந்தே நீங்கள் இதை வந்து பண்ண முடியும். நான் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். ஸோ நான் எக்ஸ்ட்ரா வாக்கிங்காக கூட என்னால் வெளில போக முடியல. ஸோ என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட 6 months பேபி இருந்தாங்க. அவங்க வீட்டில் தனியாக விட்டுட்டு என்னால் போக முடியாது. ஸோ நான் தான் வந்து டே டைமில் அவங்களை தனியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளேயே அவங்க தூங்குற டைமை யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்து வாக்கிங் பண்ணி ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ணி தான் வந்து நான் என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து எடுத்துகிட்டு போனேன். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால எக்ஸசைஸ் வந்து ஒரு 1 year வேணாம் அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒன்லி வாக்கிங் மட்டும் சூஸ் பண்ணி டெய்லி 10,000 steps கம்ப்ளீட் பண்ணி ப்ளஸ் டயட் வீட்டுக்குள்ளே இருந்தே தான் இந்த 32 kgs நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நினச்சா நம்ம நிறைய ரீசன் இதுதான் சொல்லுவோம், வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவோம், ஆனால் எனக்கு டைம் இல்லை, என்னால் வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய வெயிட் லாஸ் வந்து தள்ளி போட்டே போகும். ஸோ வீட்டில் இருந்துமே கூட நம்மளால் வாக்கிங் பண்ண முடியும், நம்மளோட வெயிட் லாஸ் வந்து எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ அந்த 6 எஃபெக்டிவான டிப்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டயட்டுங்க. ஸோ கலோரி டெஃபிசிட்டில் நம்ம இருக்கணும். கலோரி டெஃபிசிட் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு 2000 கலோரிஸ் வந்து தேவைப்படுது. 2000 கலோரி நீங்கள் ஃபுட் எடுத்துக்கணும். அப்போது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ 2000 கலோரியை விட கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் நடக்கும். 2000 கலோரியை விட அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும். இவ்வளோதாங்க கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு பசியை தாண்டி நம்ம நிறைய சாட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஐட்டம்ஸ் பார்க்கறதெல்லாம் பிடிக்குதா அப்படின்னு வந்து அந்த கலோரிஸை விட எக்ஸஸாக சாப்பிடும்போது தான் நம்ம உடம்புல வந்து அந்த எக்ஸஸ் கலோரிஸ்லாம் போய் ஃபேட்டாக வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்படிதான் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்குது. ஸோ சிம்பிளாக பார்த்தா நம்ம வெயிட் லாஸ் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ நமக்கு தேவைப்படுற கலோரிஸ் விட நம்ம கம்மியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல ஆல்ரெடி ஸ்டோர் ஆகியிருக்க ஃபேட்டை வந்து எனர்ஜியாக பாடி கன்வெர்ட் பண்ணி நமக்கு வெயிட் லாஸ்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியம். ஸோ நீங்கள் டெய்லியுமே வந்து ஒரு 500 to 700 கலோரி டெஃபிசிட்டில் இருந்தீங்க அப்படின்னா 1 weekலேயே கண்டிப்பாக நீங்கள் 0.5 to 1 kg வரைக்கும் கம்மி பண்ண முடியும். ஸோ ஒரு வாரத்தில் 1 kg கம்மி பண்ண முடியுது அப்படின்னா 1 month 4 kg to 5 மேக்ஸிமம் 5 kg வரைக்கும் நீங்கள் வந்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸும் கூட. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக டைம் எடுத்து நீங்கள் இப்படி பண்ணும்போது திரும்பி சடனாக ஒரு வெயிட் கெயின்ன்றதை பார்க்க மாட்டீங்க. லைஃப் லாங் நீங்கள் ரிசல்ட் எடுத்து போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அடுத்து 2வது விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஓகேங்களா. ஸோ 80% ஃபுட்டு. ஸோ நம்ம டயட்டு கலோரி டெஃபிசிட்ன்ற விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா கூடவே நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணும்போது நம்ம இன்னும் ரிசல்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இன்னும் நம்ம சீக்கிரமாக வந்து வெயிட் லாஸ் பார்க்க முடியும். நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு என்ன வருது, உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹெல்த் வைஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அந்த 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து எஃபெக்டிவான ஒர்க் அவுட்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும். ஸோ வந்து சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இல்லை எனக்கு நல்லா நிறையாவே டைம் இருக்குது ஆனால் எக்ஸசைஸ் பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாக்கிங் வந்து சூஸ் பண்ணலாம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 hour வாக்கிங் போகணும். அதை விட நீங்கள் 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் 1.25 மணி நேரம் டைம் எடுக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து 10,000 ஸ்டெப்ஸ் டெய்லி கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா டெய்லி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சூப்பராக உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியை வந்து எடுத்துகிட்டு போகலாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது, உங்களுக்கு எது வரும் அப்படின்றத டிசைட் பண்ணி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்களே சூஸ் பண்ணுங்கள். இதை தாண்டி ஸ்கிப்பிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ மாடி இருக்குது அப்படின்னா ஸ்டெப்ஸ் கிளைம்பிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணி எது உங்களுக்கு நல்லா வருது. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு நீ பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்று எக்ஸசைஸ் சூஸ் பண்ணுங்கள், இல்லை வாக்கிங் சூஸ் பண்ணி சூப்பராக உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக நீங்கள் வெயிட் லாஸ் வந்து பார்க்க முடியுங்க. வெயிட் லாஸ் வந்து ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரிங்க் என்ஃப் வாட்டர் ஓகேங்களா. ஸோ போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கணுங்க. தண்ணி நேச்சுரலாகவே நமக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் 0 கலோரி உள்ள ஃபுட்டு. இப்போ நம்ம மற்ற ஃபுட்டு டயட் கூட எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு நம்ம கலோரிஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு தண்ணி இவ்வளோ நிறைய தண்ணி குடிச்சோம் அப்படின்னா அதில் கலோரிஸே நமக்கு கிடைக்காது, வயிறுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் டைமில் சூப்பராக சப்போர்ட் பண்ணும். நிறைய தண்ணி இருக்கும்போது நம்ம பாடிக்குள்ளே ஹீட்லாம் ப்ரொடியூஸ் ஆகி நம்ம ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நிறைய தண்ணி குடிக்கிறப்ப வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம பாடியில் நிறைய டீடாக்ஸ் ஆகுங்க, நிறையா அழுக்குலாம் வந்து வெளியேறும். ஸோ அது வந்து நிறைய தண்ணி குடிக்கும்போது நம்ம யூரின் மூலமாகவோ இல்லை ஸ்வெட் மூலமாகவோ நம்ம அந்த வேஸ்ட்லாம் வந்துட்டு நம்ம பாடியிலேருந்து டீடாக்ஸ் ஆகி போகிறோம். இல்லை நம்ம ப்ராப்பராக தண்ணி எடுத்துக்கல அப்படின்னா நம்ம வந்து பாடி ஹீட் ஆகும், கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து வெயிட் லாஸ் டைமில் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். குறைஞ்சது 2.5 to 3 liters தண்ணி குடிக்கணுங்க. இல்லை அதுக்கு மேலே முடியும் அப்படின்னா இப்போ ஒரு என்ன கணக்கு பார்த்தோன்னா 20 kgsக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதுதான் வந்து ப்ராப்பரான கணக்கு. ஸோ நீங்கள் இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்றத வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 65 kg இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 3.5 ml மேக்ஸிமம் குடிச்சா போதும் என்னோட பாடிக்கு ஓகேங்களா. ஸோ நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்றத வச்சு தண்ணி வந்து பாட்டிலில் மெஷர் பண்ணி ப்ராப்பரான தண்ணி குடிங்க. ஸோ உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வயிறு நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா வயிறு நமக்கு ஃபில்லிங்காகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஓகேங்களா. மோஸ்ட்லி நம்ம வந்து தண்ணி ப்ராப்பராக குடிக்காதனால தான் தண்ணி தாக்கத்தை கூட பசி அப்படின்னு தப்பாக நினச்சி நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்நாக்ஸு, சாட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறோம். ஸோ நம்ம என்ஃப் வாட்டர் குடிச்சோன்னா நமக்கு வயிறு ஃபில்லிங்காகவே இருக்கும். நம்ம ஃபுட்டு போக எக்ஸஸான ஃபுட்டு, நிறைய கிரேவிங்ஸ்க்காக சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் இன்டேக்குங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்ற நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கும். அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஃபைபரும் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இப்போ ப்ரோட்டீன்றது நமக்கு டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும். அது வந்து காம்ப்ளெக்ஸ் டைஜஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகுறதுனால நமக்கு ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். அதனால நம்ம எக்ஸஸ் ஃபுட்டு வந்து எடுத்துக்காம நம்ம வந்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபேட் லாஸ் கூடவே சேர்த்து மசில் லாஸும் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நல்லா வந்து ஃபிட்டாக இருந்தவங்க அடையாளமே தெரியாத மாதிரி ரொம்ப ஒல்லியாக வந்து மாறிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லாமல் போதுமான அளவுக்கு ப்ரோட்டீன் நம்ம எடுக்கும்போது தான் வந்துட்டு நல்ல ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக யங்காக வந்து தெரியும் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இப்போ 1 kgக்கு 1 கிராம் ப்ரோட்டீன் அதுதான் கணக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா நீங்கள் ஒரு 50 kg இருக்கீங்க அப்படின்னா 50 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து டெய்லி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் உங்களோட டயட்டில். ஸோ வெயிட் லாஸில் வந்துட்டு வெயிட் லாஸ்ன்னு இல்லை, யூஸ்வலாக டெய்லி ஹேபிட்லேயே வந்து ப்ரோட்டீன் நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது தான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஈட்டிங் ஹேபிட் ஓகேங்களா. ஸோ ப்ரோட்டீன் பிளேஸ் வெரி மேஜர் ரோல் டியூரிங் வெயிட் லாஸ் ஜேர்னி. ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட டயட்டில் வந்து ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான வேலை உங்கள் வெயிட் லாஸை வந்து எடுத்துகிட்டு போங்க.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இப்போ யூஸ்வலா நீங்க வெயிட் லாஸ்னு டாக்டர் கிட்ட போனாவே அவங்க ஃபர்ஸ்ட் சொல்ற 2 விஷயம் இதுதாங்க. கலோரி டெபிசிட்ல இருங்க, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து எல்லாருமே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க கூட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ண முடியும். முடிஞ்ச அளவு உங்களால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு நீங்க டயட் பண்ணாலுமே நீங்க வெளியில போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களை அறியாம திடீர்னு ஒரு பசி வரலாம். ஸோ வந்து டயட் ப்ராப்பரா எடுத்துட்டு போக முடியலையே அப்படின்றவங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு ஈட்டிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள முடிஞ்ச அளவு கலோரி மெயின்டைன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாவே ஒரு மாதம் 2 மாதத்துக்கு மேலே ஒரு 1 மந்த் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அந்த பண்ணாவே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதுவே உங்கள் லைஃப் டைம் ஹேபிட்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் கெயின் ஆகவே மாட்டீங்க. சூப்பராக வெயிட் லாஸ் ஆகுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எடுப்பாங்க. ஒரு 12:12 எடுத்துப்பாங்க, ஒருத்தர் 10:14 எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் டின்னர் வந்து ரொம்ப எர்லியராக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. மேக்ஸிமம் 7 o'clock அதை தானே 8 o'clock முன்னாடியே உங்கள் டின்னர் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் 12 hours ஆர் 14 hours கால்குலேட் பண்ணி நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கணும். அந்த டைமில் பசிச்சாலுமே வெறுமனே தண்ணி தான் குடிக்கணும், நீங்கள் வேறு எதுவுமே எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டயட்டு ப்ளஸ் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ப்ளஸ் கூடவே வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இது எல்லாமே சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது 7 daysலேயே கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் ஆகுறதுன்னு கூட பார்ப்பீங்க. ஸோ உங்கள் உடம்புல வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ இல்லை 6 மாதத்துலையோ ஸோ ஒவ்வொருத்தரோட டார்கெட் வெயிட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தர் 5 kg கம்மி பண்ணணும், ஒரு சிலருக்கு 15 kg கம்மி பண்ணணும். ஸோ 5 kg உங்களால் 1 month கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் பண்ண முடியும். ஸோ 15 kg அப்படின்னா நீங்கள் ஒரு 4 months கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு 7 daysல எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 7 daysல இருந்தே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்குங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா enough sleep. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நீங்கள் எஃபோர்ட் போட்டு பண்ணிவிட்டு சரியாக தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்காது. உங்கள் பாடிக்கான ரெஸ்ட்டை நீங்கள் கொடுத்தே ஆகணும். கொடுத்தா மட்டும்தான் வந்து வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ நான் அவ்வளோ உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் ரொம்ப டைம் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன், நான் கலோரிஸ் பர்ன் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு உங்கள் பாடிக்கு நீங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு ப்ராப்பராக தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்காது. நிம்மதியாக ப்ராப்பராக தூங்கியும் வந்து நம்ம ஃபேட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து ப்ராப்பர் ஸ்லீப் வந்து மஸ்ட். ஓகேங்களா? முடிஞ்சளவு நைட் 10:30க்கு மேக்ஸிமம் 10:30க்கு முன்னாடி தூங்கிடுங்க. ஸோ அதுக்கு மேலே முழிச்சிட்டு இருக்காதிங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 hours கம்மி தான். 7 hours ஆர் 8 hours தூங்குறதா வந்து ஒரு சூப்பரான வந்து ஸ்லீப்பிங் ஹேபிட்டு. ஓகேங்களா? இல்லை எனக்கு அதிகமாக ஒர்க் இருக்குது அப்படின்னா 6 hoursக்கு கம்மியாக தூங்குற மாதிரி வச்சுக்காதீங்க. குறைஞ்சது 6 hours நீங்கள் தூங்கியே ஆகணும். ஓகேங்களா? இல்லை அது அவங்களுக்கு நல்லா டைம் இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னா ஒரு 7 hours 8 hours நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கொடுத்தீங்க அப்படின்னா பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்தே நீங்கள் அப்போவும் ஃபேட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? யூஸ்வலாக நம்ம நைட் தூங்கும்போது தான் வந்து நம்ம உடம்புல உள்ள அந்த மைக்ரோ கிராக்ஸில் வந்து நம்ம பாடி வந்து அதுவே சரி பண்ணிக்கும். நமக்கே தெரியாது சின்ன சின்ன கிராக்ஸ்லாம் வந்து பகல நம்ம பாடியில் விழுந்துருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பாடி ரெக்கவர் பண்ணி ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் டேக்காக நம்மளை தயார் பண்ணும். ஸோ நமக்கு என்ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? மற்ற எல்லா விஷயத்தையும் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ராப்பராக தூங்கலை அப்படின்னா வெயிட் லாஸ் நடக்காது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு மற்ற விஷயங்கள்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஹங்க்ரி ஹார்மோன்ஸ் அதிகமாக வரும். ஸோ ப்ராப்பராக தூங்காதனால ரொம்ப பசிக்க ஆரம்பிக்கும், உங்களை அறியாமலே சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ பகல் ஃபுல்லாக அப்படி பண்ணி நைட் சரியாக தூங்காமல் நைட்டு ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. கரெக்டு தானே? ஸோ நம்ம எதுக்கு இவ்வளோ எஃபோர்ட் பட்டு திருப்பி நம்ம வெயிட் கெயின்குள்ளேயே போய் விழணும்? கரெக்டாக? ஸோ இது எல்லா விஷயத்தோட சேர்த்து நல்லா தூங்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரான ஸ்லீப் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக உங்கள் டேவே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தூங்குங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து ஐயோ டயட் ஃபாலோ பண்ணணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், கலோரி டெபிசிட்ல இருக்கணும், அப்படி இவ்வளோ விஷயங்கள் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி கண்டிப்பாக நம்ம அப்படி வெயிட் லாஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு டைம் இல்லை, டைம் இருந்தால் நானும் இந்த விஷயங்கள்லாம் சூப்பராக ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பனிஷ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இல்லை நான் வந்து ஒரு வேளை தெரியாமல் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன், என்னோட டயட் வந்து சீட் ஆகிடுச்சு, ஸோ நான் அப்போ சீட் பண்ணதுக்காக இப்போ நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மணி நேரம் நான் ஒர்க் அவுட் பண்ணியே தருவேன் அப்படின்னு உங்களை நீங்களே
பனிஷ் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாதுங்க. உங்கள் பாடிக்கு நீங்களே கொடுக்குற ஒரு கிஃப்ட். ஓகேங்களா? ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்காக தான் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, கோவம், எதிர்பார்ப்பு இது எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியான ஈட்டிங் ஹேபிட்குள்ளே போகலாம். இது ரொம்ப அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் இல்லைங்க. ஃபாலோ பண்ணுற வரைக்கும், அதை தள்ளி நின்று பார்க்குற வரைக்கும் கஷ்டமாக தெரியும். அதுக்குள்ளார வந்துட்டு நீங்கள் டயட்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹேபிட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சி ஹாப்பியாக பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே நல்ல ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒரு விஷயத்த ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி ஒரு விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு ஈட்டிங் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் மறுபடியும் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அந்த ஜங்க் ஃபுட்டு, சாட் ஐட்டம்ஸு, மிட் நைட் கிரேவிங்ஸு இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வர நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் பார்க்குற விஷயங்கள் தான். ஸோ இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு முன்னாடி சன்லைட் இருக்காது அப்படின்றதுக்காக ரொம்ப ஈவினிங் தூங்குறதுக்கு ரொம்ப முன்னாடியே ஈவினிங்கே சாப்பிடுவாங்க. ஸோ மார்னிங் அந்த மாதிரி அவங்களோட ஈட்டிங் ஹேபிட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ஹெல்த்தியாக இருந்தது. ஸோ அதை தான் நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ணி சூப்பராக ஹாப்பியாக ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் 32 kgs கம்மி பண்ணியிருக்கேன். என்னால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணாமலே எனக்கு வராது, அது கஷ்டம், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி ரிசல்ட் கிடைக்கல, இல்லை லேட்டாக கிடைக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த ஏதோ ஒரு பயத்தினால நம்ம ட்ரை பண்ணாமலே இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கில்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம அதை இறங்கி ஒரு தடவை ட்ரை பண்ணிடலாம். உண்மையாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மற்ற ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தூக்கி தள்ளி வச்சுட்டு நான் பண்ணுறேன், என்னால் முடியும் அப்படின்னு உங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் வருது, எதனா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கெல்லாம் பர்சனலாக ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும், நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது வெயிட் லாஸ் நடக்கும்போது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம நிறைய லிக்விட் இன்டேக் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைப்போம். அப்போ லிக்விட் இன்டேக்கு நீங்கள் பட்டர் மில்க்கு, வாட்டர் இல்லைன்னா இளநீர் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி, டீ இல்லை அப்படின்னா கார்போஹைட்ரேட்டட் ட்ரிங்க்ஸு, ஓகேங்களா, அந்த ரெடிமேட் ஜூஸஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் தாங்க இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக அதெல்லாம் நோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது சுகருக்கு பெரிய நோ சொல்லி தள்ளி வச்சுட்டு ஒரு ஹெல்தி வேல நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஜஸ்ட் ஃபுல் டே ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஒரு டயர்டாக இருக்குது, நான் ஒரு காஃபி குடித்தா பிரிஸ்க் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு காஃபி குடிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் அந்த ஃபுல் டே போட்ட எஃபர்ட் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் டிசிப்ளினாக இருங்க, கன்சிஸ்டண்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்குங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வெயிட் லாஸ் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ப்ரீவியஸாக நிறைய வெயிட் லாஸ் சேலஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர்லேயும் நம்ம பிரேக் எடுத்து நிறைய சேலஞ்சஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகாமல் நீங்களும் அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஹெல்த்தியான வேலை ஹாப்பியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்ன டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். டாடா பாய்.